ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்கள் புத்தகம் 46 நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 46 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் என்கிற சில காரியங்களை நாம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார் என்கிற சில காரியங்களை நாம் தியானித்தோம். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்த வசனம் சங்கீதம் 84 எழுதப்பட்டிருக்கிறது. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் பலன் அடைகிறது எப்படி அப்படிங்கிற சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார் அப்படிங்கிற வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் அநேக இடங்களிலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பலன் தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கடவுள் நமக்கு தருகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புத்தகம் 27 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகம் 27 1வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு இரட்சிப்பாய் இருக்கிறார், நான் யாருக்கும் பயப்படுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், என்னுடைய ஜீவனுக்கு அவர் பலன். அல்லேலூயா. நம்முடைய உயிர் அல்லது நம்முடைய வாழ்க்கை, அதை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் என்கிற வார்த்தை 2 அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, 2வது நம்முடைய உயிர், நம்முடைய உயிரை குறிக்கிறது. 2 காரியத்தையும் வேதத்தில் வாசிக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய ஜீவனின் பலன், என்னுடைய வாழ்க்கையின் பலன் அவர்தான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்குரிய சகல பலனாய் இயேசு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய உயிராய் இருக்கிறார், என்னுடைய ஜீவன், அதற்கு ஆண்டவர் பலனாய் இருக்கிறார். அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அப்படியே நீங்கள் வாசித்தால் 13வது வசனம் 12 13 சொல்லுகிறது, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து செய்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அவன் எனக்கு சத்துருக்கள், எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள், பாளையம் இறங்குகிறவர்கள், அது மாத்திரமல்ல அவை என்னை சீறுகிறவர்கள், இவர்களை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய். அல்லேலூயா. சாத்தான் நம்மை அழிப்பதுதான் சாத்தானுடைய குறிக்கோள், நம்முடைய உயிரை எடுப்பதுதான் பிசாசுடைய குறிக்கோள். இங்க வேதம் என்ன சொல்லுது, அந்த ஜீவனுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் போவோம், நம்முடைய ஜீவன் அழியக்கூடிய பல சூழ்நிலைகள்ல போவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதுல நீங்க தாவீது சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மரண தூளிலே நான் இருப்பதில்லை, ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே, ஜீவனுள்ள தேசத்திலே நான் வாழுவேன். அப்படின்னா என்னுடைய உயிர் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை, எல்லாமே என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு செய்ய முடியும். இந்த உலகத்தில் வாழுவதற்கு, இந்த உலகத்திலே பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு, நம்முடைய மரண கண்ணிகளை மேற்கொள்வதற்கு வேதம் நமக்கு சொல்லுது, நமக்கு பலன் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்த பகுதி, இந்த பகுதியிலே அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 46 அதிலே 1வது வசனத்திலே அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 3வது கர்த்தருடைய வார்த்தை ஒரு காரியம் சொல்லுகிறது, தேவன் அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். 3வது துணையா இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. துணை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. உதவி செய்கிறது, நமக்கு நம்மை நடத்துகிறது. அதில் எல்லாவற்றிலும் இந்த துணை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒருத்தர் நம்ம கூட இருந்து நமக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப் பண்ணலைன்னா அவர் இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, துணை. அப்போ அவர் நமக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப் பண்ணவே இல்லை, எதுவுமே நமக்கு உதவி செய்யலைன்னா அவர் துணையா
இல்ல வேறையா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நினைப்போம் இவர் இருக்கிறத விட இல்லாம போலாம். ஆமென். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவி செய்கிற துணை. ஆமென். அல்லேலூயா. சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? துணை என்கிறது நம்ம பாதுகாப்புக்கு கூட வர்றது. ஆமென். துணை என்பது நமக்கு உதவிக்கு கூட வருது. ஆமென். துணை என்பது நம்மை பலப்படுத்தி கொண்டு போகிறது. பிரச்சனையும் போராட்டம் வரும்போது அவை நம்மை தாங்கி நடத்துவதுதான் துணை. அப்படி இருந்தா தான் துணை. அல்லேலூயா. இல்லைன்னா துணை இல்லை. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என் புருஷன் என்னத்துக்கு இருக்காருன்னே தெரியல. அல்லேலூயா. என் மனைவி என்னத்துக்கு இருக்கானே தெரியல. என் குடும்பம் என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவர் சொல்றா, உங்க வலது கையை பிடித்து சொல்லுகிறா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன். ஏசாயா 41 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் யார் துணை நிற்கிறாங்களோ இல்லையோ விட்டுருங்க. ஆண்டவர் சொல்ற, உங்க கையை பிடிச்சிட்டு நான் சொல்றேன், நான் உங்க கூட இருக்கிறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள கடவுள் நமக்கு துணையா இருப்பதுதான் எல்லாவற்றிலும் மேன்மை. அதனால் அந்த துணையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கடவுள் எனக்கு துணையா இருக்கிறதுனா எனக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 63வது புஸ்தகம், சங்கீதம் புஸ்தகம் 63:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க சொல்லுகிறார் சங்கீதக்காரன், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எனக்கு உதவியாய் கடவுள் இருக்கிறதுனா நான் களி கூர்ந்துகிட்டே இருப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனா, எனக்கு துணை செய்கிற என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனா நான் அவருக்குள் மகிழுவேன். ஆமா, என்னன்னு சொல்றாரு, உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். அப்ப எனக்கு பிரச்சனை வரும்போது என்ன ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் பாருங்க, சட்டை. அல்லேலூயா. செட்டையின் மறைவை கொடுக்கிறார். இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறா, நான் உள்ள போய் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அனுக்கிரகம் இருக்கு. உலகத்தின் பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. உலகத்தின் பிள்ளைகளுக்கு நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுல ரொம்ப டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு. அது உலகத்துல இருக்கிறவனுக்கு வந்தா சத்து போயிரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தா செட்டைக்குள்ள வருவான். அல்லேலூயா. நம்புறீங்களா? இதான் ரெண்டு வித்தியாசம். நம்ம செட்டைகளுக்குள்ள வந்து களி கூர்ந்துருவோம். ஆனா உலகத்தார் அநேக தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் எனக்கு துணையா இருக்கிறதுனால் நான் அவருடைய செட்டைகளிலே மறைந்திருப்பேன். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம ரொம்ப ஒரியோட இருக்கும்போது என்ன செய்வதுன்னு தெரியாம முழங்கால் போட்ட உடனே கடவுள் நமக்கு ஒரு பெரிய பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், நல்ல வேலைடா இயேசுவை கண்டுபிடிச்சோம். அல்லேலூயா. நல்ல வேலை ஊழியத்துக்கு வந்தோம். இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படியோ போயிருக்கோம். இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது நாம என்ன செய்வோம்னு தெரியாது. சிலருக்கு அது தெரியாததுனாலதான் இன்னும் பெரிய பிரச்சனையில மாட்டி ஆட்களை அழிந்து போகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அந்த செட்டைகளை கடவுள் நமக்காய் வைத்திருக்கிறார், அதிலே நான் களி கூறுவேன். ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஏசாயா ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. 50வது புஸ்தகம், ஏசாயா 50வது புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே ஆண்டவர் துணை நிற்கும் போது என்ன நடக்கிறது? 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். ஏசாயா சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்பது எனக்கு தெரிஞ்சதுனால நான் இனி வெட்கப்படுவதே இல்லை. ஆமென். நம்புறீங்களா? பிரைஸ் எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவன் ஒரு மனிதனுக்கு துணை நிற்கிறாருன்னா கண்டிப்பா அவன் வெட்கப்படுவதில்லை. இங்க அடுத்து முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆமென். வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை எப்படி வச்சிருக்கிறேனா? கற்பாறை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னது? ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். என் முகத்துல சோர்வே வராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் முகத்துல கண்ணு தூங்கின நிலைமையே வராது. அல்லேலூயா. என் முகத்துல இது ஏன் இப்படி சொங்கியா இருக்க? சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரி. இங்க ஏசாயா சொல்றாரு, நான் அந்த பறி கொடுத்த நிலைமைக்கு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு துணை செய்கிறவ எங்கேயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார்.
யார் முன்னாடி நான் தலை குனிய மாட்டேன், யார் முன்னாடி வெட்கப்பட மாட்டேன். அப்படின்னா நான் எதுக்கு சோர்ந்து தலையை கவிழ்த்துட்டு இருக்கணும்? இல்ல, தலை நிமிர்ந்து இருப்பேன். இப்ப என்ன சொல்றாரு? அதோட அர்த்தம், முகத்தை பாறை மாதிரி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பாறைன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய முகத்துல என்ன பார்த்தாலே தெரியும் நான் ஸ்ட்ராங்கான ஆளு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு. ஆமென். அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடணும். உள்ளுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நம்பிக்கை உள்ள இருக்கும்போது நீங்க தைரியமா வெளியே போவீங்க. நம்புறீங்களா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயும் அழாதீங்க, இயேசு விட்டு அழுங்க. எங்கேயுமே சோர்ந்து நிக்காதீங்க, இயேசு விட்ட சோர்ந்துருங்க. இயேசு விடத்துல கேளுங்க, அவருடைய சமூகத்தில் எல்லாம் கொடுத்துருங்க. வெளியே போகும்போது கொளுத்த கன்றுகள் போல் வளர்ந்து போங்க. அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது. வெளியே நீங்க புறப்படுங்கன்னா, நீங்க வெளியே போகும்போது ஆமென், நோஞ்சானா இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பைபிள் சொல்லுகிறது, அவங்க பாறையை போல் இருப்பாங்க, வெளியே போகும்போது கொளுத்த கன்று போல் வளருவார்கள். அடுத்து 50வது புஸ்தகம், அதிலே நீங்கள் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அங்க இன்னும் ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல் பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். ஆண்டவர் அடுத்து ஆண்டவருடைய வசனம் அடுத்து சொல்லுது, ஏசாயா ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறார், கடவுள் எனக்கு துணை செய்கிறதுனா என்னை ஆக்கினைப்படுத்துகிறவன் யார்? என்னை தண்டிக்கிறவன் யார்? அதான் சொல்றாரு, என்னை தண்டிக்கிறவன். அடுத்து என்ன சொல்றாரு தண்டிக்கிறவனை பத்தி? அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல் பழசானார்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்க சந்திக்கிற பிரச்சனை ஒரு நாள் பழைய கதையா மாறும். நம்புறீங்களா? ஆமே. ஐயோ, ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது பழைய கதை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் பழசாக்குவார், உங்களை புதுசாக்குவார். யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்க புதுசாகும் போது உங்க பிரச்சனை தானா பழசாய் மாறும். பழசா மாறணும். அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பொட்டு பூச்சி அவர்களை அந்த பிரச்சனையே காணாம கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சு போயிடும். சோத்திரம். நம்புறவங்க மாத்திரம். கடவுள் எனக்கு துணை நிற்கிறார், அதனால என்னை யாரும் ஆக்கினை தீர்க்க முடியாது, என்னை தண்டிக்க முடியாது. என்னை தண்டிக்கிறவர்களை பழசாக்குவார், என்ன புதுசாக்குவார். பழசை எல்லாம் பொட்டு பூச்சி தானா அரிச்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில பழைய பிரச்சனையா மாறப்போகுது. அப்படின்னா புதுசா நீங்க மாறும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, இவங்கள்ட்ட 12ஆம் கிளாஸ் பாடத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பழைய கதை. அல்லேலூயா. இப்போ நான் வேற. நம்புறீங்களா? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்து அதெல்லாம் பழசியா. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? அதை பேக்ல தள்ளிட்டு உங்களுக்கு புதுசா கொண்டு வர்றாரு. தேவன் துணை நிற்கும் போது இதான் நடக்கும். உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தீர்க்கிறவன் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறவன் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, யார் துணை நிற்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு தேவன் துணை நின்றால் போதும். நம்புறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தா யாருக்கு ஆண்டவர் துணை நிற்கிறாராம் பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 115வது புஸ்தகம், சங்கீதங்கள் புஸ்தகம் 115வது புஸ்தகத்திலே ஆண்டவர் யார் யாருக்கு துணை நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. நீங்கள் 9வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். 3 காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். 3 பேரை பார்த்து சொல்றார், நீங்க கடவுளை நம்புங்க, ஏன்னா உங்க துணை ஆண்டவர். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 பேரை பத்தி 3 குரூப் அதை பத்தி சொல்றாரு. ஒன்று இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் நமக்கு தெரியும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. 2 இஸ்ரவேலர்கள் உண்டு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அப்புறம் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். நாம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம புறஜாதிகளா இருந்த நம்ம தேவனோடு இணைந்தோம் என்று எபேசியரில் எழுதப்பட்டிருக்கு. தூரத்தில் இருந்த உங்களை சமீபமாக்கினா. அது எது? தூரத்தில் இருந்த புறஜாதி என்கிற லிஸ்ட்ல இருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா.
உரிமை கொண்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா நீங்கள் யாரா? உங்களுக்கு ஆண்டவர் துணையா இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பம் அப்படிங்கறத எதை குறிக்குது? ஊழியம், அந்த வார்த்தையை குறிக்கிறது. ஊழியம் செய்கிற ஜனங்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவரே துணையா இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், கடைசி அதிகாரம், அதிலே 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 4வது அதிகாரம் 17 என்ன சொல்லுது? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அங்க பவுல் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காய் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காய் என்னை பலப்படுத்தினார். இங்க ஊழியம் என்கிற ஒரு காரியம், பிரசங்கம் பண்ணுகிற ஊழியம், பலவித ஊழியங்கள் இருக்கு. இதுல பவுல் என்ன சொல்லுகிறார்? பிரசங்கம் என்கிற ஊழியத்துக்காக எனக்கு கடவுள் துணை செய்தார். அவர் என்னாலே பிரசங்கம் நிறைவேறவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கவும் என்னை பலப்படுத்தினார். அப்போ ஊழியம் என்கிற மேட்ருக்கு வரும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, எப்படி ஊழியம் செய்வேன்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் யோசிக்கிறார். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு கடவுள் துணையா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. ஆமே, ஒன்றும் இல்லைன்னா ஜெபமாவது பண்ணுங்க. அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே, ஆண்டவருடைய வார்த்தைகளை யாருக்காவது சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். 3வது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதங்கள் புத்தகம் 115:3, அதுல அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்கள் புத்தகம் 115:11 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, யாருக்கு துணையா இருக்கிறாரா? கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் துணையா நிற்பார்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. சிலர் நல்ல வசனம் போட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும், அது ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நிக்குது. அல்லேலூயா. அப்போ கடவுள் அந்த ஒயின் ஷாப் உள்ள போய் வாங்குறதுக்கு துணை நிற்பாரோ? வசனம் அங்க எடுபடாது. அல்லேலூயா. வசனம் வெறும் எழுத்தாதான் இருக்குமே தவிர பவர் இருக்காது. நல்லா புரிச்சுக்குங்க. அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவருக்கு பயம், அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துன்னா உங்க பக்கத்துல இயேசுவை பார்க்கலாம். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துக்குள்ள இருக்குன்னா நீங்க இயேசுவே வாரும், என் கூடவே வாரும், பஸ்ல வாரும், கார்ல ஏறும், அப்புறம் டிக்கெட் எடுக்குமா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்பினா மட்டும் போதும். எப்படி நம்பணும்? என் கூட இயேசு இருக்கிறார், அதான் நம்பணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். என் கூட கடவுள் இருக்கிறார், என் கூட ஆண்டவர் வருகிறார், நான் போற இடத்துல எல்லாம் கடவுள் என் கூடவே வருகிறார். எனக்குள்ள அந்த பயம் இருந்தால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என் கூடவே இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரை கூப்பிட வேண்டியதே இல்லை, இயேசு என் கூடவே வருவா. பைபிள் என்ன சொல்லுது? நம்பிக்கை மட்டும் வேணும், என் கூட இயேசு வருவா. எங்க போனாலும் வருவா, என்ன செஞ்சாலும் வருவா. ஏன்னா நான் வேற யாருக்கும் பயப்படல, என் ஆண்டவருக்கு பயப்படுறேன். நான் வாழுகிற வாழ்க்கை கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை. இங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கிற, நீங்க கவலைப்படாதீங்க, தேவனை நம்பி இருங்க, எங்க போனாலும் இயேசு உங்க கூடவே இருவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார், அவர் கேடகமா இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படலைன்னா இயேசு வரமாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம பல நேரங்களில் கடவுள் என் கூட வருவா, என் கூட வருவான்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை செய்வோம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செய்வோம். செஞ்சுட்டு கடவுள் என் கூட இருப்பாருன்னு சொன்னா கண்டிப்பா அது வேஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறணும். ஆமே, ஆண்டவர் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வைங்க. அப்ப 3 உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆமே, நான் உனக்கு ஆமே அனுகூலமான துணை. ஆமென். அல்லேலூயா. அனுகூலம்னா நமக்கு நம்ம பக்கத்துல சார்ந்து வருகிற, அனுகூலமா இருக்கிறார், நமக்கு நம்ம சார்பில் நிக்கிற துணை. ஆமென். அப்படின்னா ஆபத்து வரும்போது நம்ம பக்கம் நிற்பார். யாரெல்லாம் நம்புறீங்க?
சோத்திரம், அல்லேலூயா. அததான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் அப்படின்னா எனக்கு என் சார்பில் நிற்கிற ஒரு கடவுளை நான் ஆபத்து வரும்போது பார்ப்பேன். நம்புற மட்டும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், செபிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், செபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணை. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற நீங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்க, போகிற இடத்துல எல்லாம் இயேசு வருவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்க கூட வருவா. இயேசு உங்களுக்கு துணையா இருப்பா. உங்களுக்கு அனுகூலமான துணையா இருப்பா. உங்க சார்பில் நிற்கிற ஒரு துணையை நீங்க பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது இயேசு உங்க பக்கத்துல உங்க சார்பில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை என்று வரும்போது இயேசு உங்க பக்கத்துல வந்து நிற்பார். ஆமென். போராட்டம் என்று வரும்போது இயேசுவை நீங்க அருகாமையில் பார்ப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார், நீங்க இரத்தத்தினால் கழுவப்பட்ட இஸ்ரவேலர்களாயிருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயிருங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஊழியக்காரர்களாயிருங்க. இந்த 3 குரூப் இதுல எதுல இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களா? ஊழியம் செய்கிறீங்களா? ஆண்டவருடைய பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கா? கடவுள் உங்க கூட இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறா, என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஏன் தெரியுமா? நான் எங்கேயும் வெட்கப்பட மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு துணை புரிகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் எங்கேயும் சோர்ந்து போய் நிற்பதில்லை. என்னுடைய முகத்தை வாட பண்ணுவதில்லை. வாடலான முகம் எனக்கு இருப்பதில்லை. ஒரு ஸ்ட்ராங்கான முகம் எனக்கு இருக்கும். ஏன் தெரியுமா? என் கூட இயேசு இருக்கிறா, என் கூட இயேசு இருக்கிறா. அந்த தைரியத்துல தான் என் முகத்தை நான் கற்பாறை போல ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு துணையா நிற்கிறதுனா என்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யா. என்னை யாரும் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியாது. என்னை தண்டிக்க கடவுள் விடமாட்டா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, தண்டிக்கிறவர்களை பழசாக்குவா, அது பழைய கதையாய் மாற்றுவா, அதை பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அரிச்சுன்னா அதோடைய அர்த்தம் அது கொஞ்ச நாளிலே காணாம போயிடும். பிரைஸ் தி லார்ட். எப்படி போயிடுச்சுன்னே தெரியாது. பழசானது தான் உங்களுக்கு தெரியும், அது காணாம போனது உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று அதை அரித்து இல்லாமல் ஆக்குகிறது. காரணம், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கும்போது, இயேசு உங்களுக்கு பலனா இருக்கும்போது, இயேசு உங்களுக்கு துணையா இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு செட்டைகளிலே மறைவிலே எனக்கு ஒரு களி கூறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நல்ல பல பிரச்சனையில டிப்ரெஷன்ல நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், என்னுடைய செட்டையிலே மறைந்து கொள். ஹல்லேலூயா. அநேக டார்ச்சர்ல நம்ம போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது, எனக்கு ஒரு இடம், என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. அதுதான் இளைப்பாறுகிற இடம், அதுதான் இளைப்பாறுகிற இடம், அதுதான் பலனடைகிற இடம், அதுதான் விடுதலை அடைகிற இடம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? கர்த்தாவே, நீர் எனக்கு துணை நின்றால் போதும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறா, கர்த்தரின் பலனாய் இருக்கிறா, என் ஜீவனின் பலன் என் இயேசு. நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? ஏன்னா என்னுடைய ஜீவன் தேவனுடைய சித்தம் இல்லாம போகாது. ஹல்லேலூயா. நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னுடைய ஜீவனை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய ஜீவனை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என்னை நடத்துவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கடவுளை நம்பு. ஏன் நம்ப வேண்டும்? பயப்படுகிற உங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார் என்பதை நம்புங்க. ஆண்டவருடைய இஸ்ரவேலாய் மாறின உங்களுக்கு துணையா இருக்கிறார் என்பதை நம்புங்க. உங்க பக்கபலமா இயேசு இருக்கிறார் நம்புங்க. உங்களால பல காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் என்பதை நம்புங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பிரசங்கம், ஆண்டவருடைய ஊழியம் எனக்குள் நிறைவேறுகிறதுக்காய் கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். உங்களை அழைச்ச தேவன் உண்மை உள்ள தேவன். உங்களை அழைச்ச தேவன் உங்களை நடத்துவா. உங்களை எதற்காய் ஆண்டவர் முன்குறித்தாரோ அதுல ஆண்டவர் கொண்டு நிறுத்துவா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. எனக்கு இந்த உலகத்துல யார் எனக்கு ஹெல்ப் பண்ணல, யார் எனக்கு உதவி செய்யல, என்னை தூக்கி விட ஆள் இல்லை, என்னை வழி நடத்த ஆள் இல்லை. வேண்டாம்.
கர்த்தர் உங்க கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. சிறப்பாய் உங்களை நடத்துவா, சிறப்பாய் உங்களை மேன்மைப்படுத்துவா, உயர்வான பகுதிக்குள் உங்களை கொண்டு வருவா, தம்முடைய திட்டத்தை உங்களுக்குள் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் துணை நீர். ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருந்தா போதும், நீங்க எனக்கு பலனா இருந்தா போதும், நீங்க எனக்கு உதவியா இருந்தா போதும்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா. ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுப்பீங்க.